அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜே ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எபிசோட் 2. இன்றைக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தமிழ் மேரிட் விமென்காக தான் இந்த எபிசோடும் இருக்க போகுது. ஆனால் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்னு நான் சொல்வேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் ஏன் நடந்துட்டுருக்கு, ஏன் அது பெரிய அளவுக்கு போகுது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி அதை போகாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் உங்களால் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கும்போது சரி பண்ணுறதுக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் மொழிகள் 5 5 லவ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருக்குது. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. அதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா கேரி செப்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மேரேஜஸ்க்கான அந்த கவுன்சிலிங் பண்ணுற ஒரு பர்சன். அவர் இந்த புத்தகம் எழுதியிருந்தார். ரீசெண்டாக இந்த புத்தகத்தை நான் படிச்சிட்ருக்கேன். அதனால் இந்த விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காதல் மொழிகள் இருக்குது. முக்கியமாக மென் 2 பேரும் நான் ஏற்கனவே போன எபிசோடில் பேசின மாதிரி லாஜிக் எமோஷ்னலெல்லாம் தாண்டி நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் நம்மளோட காதல் மொழியாக, முதன்மையான காதல் மொழியாக இருக்குது. ஓகே, இந்த காதல் மொழிகள் அப்படின்னு என்ன விஷயம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாராட்டு வார்த்தைகள், 2வது பிரத்யேகமான நேரம், 3வது பரிசுகள், 4வது பணிவிடைகள், 5வது ஸ்பரிசம். பொதுவாக மென் மோர் ஃபிசிக்கல் அப்படின்றது உண்மைதான். ஏன்னா அவங்க அப்படி தான் படைக்கப்பட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அப்படி அவங்க படைக்கப்பட்டிருக்கிறதுனாலையே அது அவங்களுடைய காதல் மொழி ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை. அது அவங்களோட படைப்பின் ஒரு அம்சம். ஆனால் அதை தாண்டிய காதல் மொழி அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பெரும்பாலான பிரச்சனைகள் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினைக்கிற விதத்தில் நம்ம நடந்துக்கலை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த விஷயம் நடந்தால் அவங்க காதலிக்கப்படுறத அவங்க நம்புவாங்க. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல. அது வேறு மாதிரி வரும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்குது. இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது இல்லைங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டு வார்த்தைகள் அப்படின்றது முதல் காதல் மொழி. உண்மையாகவே நீங்கள் பண்ண விஷயத்தை எல்லாரும் பாராட்டுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுதான் உங்களுடைய காதல் மொழியாக இருக்கும். இந்த காதல் மொழி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சிறிய குவெஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அது நான் எண்டில் சொல்கிறேன். 2வது பார்த்திங்கன்னா பிரத்யேகமான நேரம். அதாவது கல்யாணம் ஆகிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி மேபி நீங்களும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்காக நீங்கள், அதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம். இது செகண்ட். 3rd ஒன் பரிசுகள். எல்லாருக்கும் பரிசுகள் பிடிக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த பரிசுகள் கொடுக்கறது போது தான் நம்ம காதலிக்கப்படுறதாவே, அவங்க நேசிக்கப்படுறதாவே நினைப்பாங்க. ஸோ அது பரிசு. 4வது பணிவிடைகள், வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறது. அது குறிப்பிட்ட ஏதோ ஒரு வேலையை தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்காக செய்கிறத அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 5வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பரிசம். அது மென்னுக்காக இருக்கலாம், இல்லை விமென் யாருக்கா வேணால் இருக்கலாம். இந்த 5 காதல் மொழிகளை பற்றி டீப்பாக பேசணுன்றதை தாண்டி இதுதான் அந்த 5 மொழி. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு விமனாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட காதல் மொழி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விதத்தில் நம்மளுடைய கணவர்கள் நம்மக்கிட்ட நடந்துக்கிறது நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி அவங்களோட காதல் மொழி என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமாக நான் பார்க்குறேன். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய ஹஸ்பண்ட் செய்ய தவற எந்த காரியம் உங்களை ஆழமாக பாதிச்சிருக்கு, இல்லை காயப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதாவது அந்த விஷயம் உங்களை புண்படுத்தியிருந்ததுன்னா, பொதுவாகவே உங்களை புண்படுத்துகிற விஷயம்தான் உங்களோட முதன்மையான காதல் மொழியாக இருக்கும்.
இல்லை, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை துணைவர்கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்த அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த விஷயம் பெரும்பாலும் அவங்க உங்களுக்கு செஞ்சால் நீங்கள் நேசிக்கப்படுறதா உணர்வீங்க. அப்படி அது எந்த காதல் மொழி? மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் எப்படி உங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? அந்த வழி இருக்குல்ல, நிறைய விதத்தில் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய அந்த முதன்மை காதல் மொழியின் வழியாக தான் நீங்கள் அந்த விஷயத்த செய்வீங்க. அதை சுட்டி காட்டுற மாதிரியான விஷயமாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அணுகுமுறையை பயன்படுத்துங்க. அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கல்யாணம் எத்தனை வருடம் ஆயிருந்தால் அதிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து, எப்போல்லாம் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை அப்படின்ற விஷயம் வருது, அதில் முதன்மையான காரணம் என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முற்படும்போது உங்களுக்கு புரியும். அது ஒன்று உங்களோட காதல் மொழியாக இருக்கலாம், இல்லை அதாவது நீங்கள் சண்டை பண்ணாமல் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அப்போ நீங்கள் பண்ணாமல் போன எந்த விஷயம்ன்றதை நீங்கள் பார்க்கும்போது அது அவரோட முதன்மையான காதல் மொழியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எனக்கு ஏதோ ரெண்டுமே என்னோடய காதல் மொழி மாதிரி தெரியுது. ஒன்று எனக்கு பிரத்யேகமான நேரமும் தேவை, அதே மாதிரி எனக்கு பணிவிடைகளும் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அவர் உங்களுக்கு வேலை மட்டுமே செஞ்சுட்டே இருக்காரு, ஆனால் உங்கள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது கோபம் வருதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஆனால் அவர் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேலை செய்யலைனாலும் உங்களுக்கு அவர் மேலே அந்த நேசம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய முதன்மையான காதல் மொழி பிரத்யேகமான நேரம். ஸோ இந்த மாதிரி 1, 2த்துக்குள்ளே உங்களுக்கு எதுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் உங்களை கேட்டு இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை தாண்டி இதை எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணுன்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதுக்கான பதிலுக்கு இப்போ வரேன். இந்த வழியில் எது அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை அப்படின்ற விஷயம் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். உண்மையாக சொன்னோன்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒவ்வொரு வாரமும் பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்து அதை செய்யும்பொழுது உண்மையாகவே என்னதான் சுற்றி சூழ்நிலைகள் சரியில்லாமல் போனாலும் நீங்கள் நேசிக்கப்படும் போது உணரும் போது அந்த வெறுப்புன்ற விஷயமோ இல்லை அவங்க மேலே இருக்க கோபமோ உங்களுக்கு காணாமல் போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயத்தில் முதல்ல எது உங்களோட காதல் மொழின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. 2வது உங்கள் கணவரோடது எதுன்னு பாருங்கள். ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த நாளில் இந்த விஷயத்த நான் அவருக்காக பண்ணுவேன். இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையாகவே உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும், சேர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். பட் அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பண்ணுற அந்த விஷயம் அவங்களுக்கு அவர் நேசிக்கப்படுறாரு அப்படின்ற அந்த உணர்வை கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு வந்தே தீரும். அதே மாதிரி நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸு. அது என்னென்னா, மேபி நீங்கள் அதை பேசுகிற அளவுக்கான அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அவங்களோட அந்த லவ்வோட இது எந்த அளவுக்கு இருக்குது அந்த வீக்கில் இந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10ன்னு கேளுங்க. இப்போ அது அவங்க ஒரு 7ஓ 6ஓ சொல்கிறாங்க அப்படின்னா அதை நிரப்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு 10 ஆகிறதுக்கு என்ன செய்யணுன்றதை கேட்டு அந்த விஷயத்த அன்றைக்கி அவங்களுக்காக செய்யுங்க. ஸோ இப்படி வாரம் வாரம் நீங்கள் பண்ணும்பொழுது முதல்ல உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நீங்கள் கேளுங்க, அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கிட்டே கேட்கணும். வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கூட நீங்கள் எப்போவுமே அடுத்த அளவுக்கு, தட் மீன்ஸ் அடுத்த நிலைக்கு அந்த உறவை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம் நான் சொல்லலை, உண்மையாக அந்த புத்தகத்தில் கேரி சேப்மன் அவர்கள் நிறைய தம்பதியர்களில் அவர் வாழ்க்கையில் பார்த்து அதன் மூலமாக அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை பற்றி தான் இங்கே அவர் இந்த காதல் மொழியாக சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே தான் நேசிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் ஸ்பெஷலி ஃபார்
விமென் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது என்னோடய மென்டார் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி ஆஸ் எ விமெனாக நம்ம இன்னொரு விமெனை போய் தொடுறது இந்த விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக செய்கிறோம். கரெக்டுங்களா? விமென் நம்ம குழந்தைங்கக்கிட்ட கூட ஹாப்பி. ஆனால் ஒரு மென் வந்து யாரையும் அந்த மாதிரி அவரை வந்து போய் டச் பண்ணுறதோ எதுவுமே யாரும் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படி வளர்ந்து வந்திருக்க ஒரு சமுதாயத்தில் இருக்க உங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உங்களால் மட்டும்தான் அந்த இதை கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு கொடுங்க, ஹக் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலாச்சாரத்தில் பொதுவாக ஹக்கின்ற விஷயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. முயற்சி பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க. இன்னும் அடுத்த எபிசோட்காக காத்துருங்க. மிக சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.